அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான மெயின் விளாக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டே நாள் நம்ம வீட்டில் வழக்கம் போல் பிரியாணி தான் செய்வோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் சிக்கன் பிரியாணி தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். சமைக்க முன்னாடி குட்டீஸ் வந்து ரொம்ப சேட்டை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டிவி போட்டு உட்கார வச்சுட்டு லஞ்ச் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணி மசாலா வந்து சைடில் ரெடி பண்ணியிருந்தேன். பாஸ்மதி அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அது இது கூட செய்து நம்ம தம் போட்டு இறக்குனா சூப்பரான பிரியாணி வந்து ரெடி. நம்மளுக்கு வந்து பிரியாணி செய்து கை வந்து கலை, ஏன்னா வாரம் செய்கிறனால சூப்பராகவே தான் வரும். கூடயே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் பிரியாணி கூட. கிச்சனில் ஜாமான் எல்லாமே வாஷ் பண்ணி கையோடு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு பிரியாணி வந்து தம் ஓப்பன் பண்ணும்போது வீடே மறக்கிற அளவுக்கு சூப்பராக சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. கூட எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்றதுக்கு சொல்லவா செய்யணும், சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். லன்ச்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் குட்டீஸ் வந்து பீச்சுக்கு கூட்டு போங்க சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். இந்த சில்லுன்னு கிளைமேட்டுக்கு அங்கே போனால் சரியான காற்றா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. சரியான கூட்டமாக இருந்துச்சு. எக்ஸாம் டைம் தான், ஆனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க. குட்டீஸ்லாம் வந்து டாய்ஸ் வச்சு விளையாடி இருந்தாங்க. நானும் ஹஸ்பண்ட் கொஞ்சம் அப்படியே சில் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா பஸ்ஸுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த சில்லுன்னு கிளைமேட் நல்லா காரசாரமாக பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நாங்கள் எந்த கடைக்கு போவோமோ அங்கே தான் போய் சாப்பிட்டு இருந்தோம். டின்னர் வீட்டில் போய் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே கிளம்பிட்டோம். அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. இந்த மீன் பிளாக் பிடிச்சி தான் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.